வணக்கம். பொதுவாக ஒரு தொழிற்சாலை மூடப்பட்டுச்சுன்னா பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான். அதனால் மற்ற அரசியல் தலைவர்களோ வேறு யாராவதோ பாதிக்கப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. பாதிக்கப்பட போகிறது அங்கே வேலை செஞ்ச அந்த தொழிலாளர்கள், அந்த குடும்பம் தான் பாதிக்கப்படுது. அதே மாதிரியான ஒரு நிலை தான் தூத்துக்குடி மாவட்டத்திலையும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த வேலை வாய்ப்புகள், கல்வி அப்படின்னு பயங்கரமாக இருந்த மாவட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையில் உள்ளாயிருக்கு. காரணம், அங்கே இருந்த வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகள் மூடப்பட்டதன் காரணமாக அந்த மக்களுடைய அந்த அன்றாட வாழ்க்கை அப்படின்றது பாதிக்கப்பட்டிருக்கு. பள்ளி கல்வி பாதிக்கப்பட்டிருக்கு. எப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு. தினசரி சாப்பாடு, பள்ளி குழந்தைகளின் கட்டணம் அப்படின்னு அன்றாட தேவைகள் அத்தனையுமே அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் உண்மை. இங்கே யார் சண்டை போட்டாலும் சரி, ஆனால் அவர்களுக்கான தீர்வு அப்படின்றது ஒன்று இருக்கணும். அது அந்த தீர்வுன்றது மக்களுக்கு தேவையானதாக இருக்கணும் அப்படின்றது தான். இந்த தூத்துக்குடி ஆலை மூடப்பட்ட பிறகு அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப நொறுங்கி போயிருக்கு. அவங்க அடிமட்டத்தில் ரொம்ப பாவப்பட்ட ஜீவன்களாக இருக்காங்க. அப்படின்றத நினைக்கும்போது நிறைய பேர் சொல்லக்கூடிய தகவல்கள் ரொம்ப மோசமானதாக இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சிந்தியத்திணை மீனவர் சமூக செயலாளர் எவ்வின் விக்டோரியா அவர்கள் சொல்லும்போது அந்த சொல்கிற வார்த்தையை கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தில் அரசியல் பேசாதீங்க, எங்களுக்கு தேவை தீர்வு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் அரசியல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இதில் அரசியல் பேசாதீங்க, ஏன்னா அது மக்களுடைய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அந்த மக்களுக்கு என்ன தேவை, அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுங்க, ஏன்னா அங்கே இருக்கிறதும் நம்ம மக்கள் தானே அப்படின்ற ஒரு அந்த ஒரு வார்த்தையில் நமக்கு தெரியக்கூடிய விஷயமா இருக்குது.